பாஸ் முறையை பற்றி நம்ம ஹானரபிள் ஹைகோர்ட் ஹஸ் கிவன் அ டைரக்ஷன். நீலகிரி மாவட்டத்துக்கும் கொடைக்கானலுக்கும் இ பாஸ் அவசியம் அப்படின்றதும் அது 7ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்றது ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ஒபே பண்ணி வி ஹாவ் டன் சாஃப்ட்வேர் அலாங் வித் டிஎன்இஜி அவங்களோட இணைஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் மூலயமா வந்துட்டு எனி பர்சன் டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே வந்து டூரிஸ்ட் மட்டும் கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப்காக வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இ பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட்டாக அந்த பாஸை வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அந்த கியூஆர் கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்டில் இருப்பாங்க, அதாவது என்ட்ரி பாயிண்ட்டில் இருப்பாங்க. அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிடாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம என்டர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 2 தான். அப்ராட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி வச்சுருப்பாங்க, உள்ளே இருக்கவங்கன்னா ஃபோன் நம்பர் இருப்பாங்க. இந்தியன்ஸாக இருந்தால் ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் வழியாக தே ஹேவ் டு அப்ளை பண்ணிவிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேம், அவங்க எந்த அட்ரஸ்லேருந்து வராங்க, எந்த ஊர்லேருந்து வராங்க, தமிழ்நாட்டுலேருந்து வராங்களா இல்லை வெளி மாநிலத்துலேருந்து வராங்களா, வெளி மாவட்டத்துலேருந்து வராங்களா அப்படின்னு அப்ளை பண்ணணும். ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து வராங்களா அப்படின்ட்டு தே ஹேவ் டு டைப் இன். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்காங்க, கிளிக் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அவங்க ஊட்டியில் இருக்க போகிறாங்க, எந்த இடத்துல தங்க போகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. வண்டி என்ன மாதிரி வண்டி, காரா பஸ்ஸா வேனா, அது பெட்ரோலா டீசலா அப்படின்ற மாதிரிக்கும் எடுக்கிறோம். ஸோ அதை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் எத்தனை நபர்கள் வந்து அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அது இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இ பாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த பாஸ் அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா வர வழியில் யார் நம்மளோட செக்கிங் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க அந்த நம்மளோட மொபைல் ஆப் ஒன்று இருக்கு, அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அவங்க இது வேலிட் அப்படின்னா they'll enter. That is all. So it is a very simple process. இது 7th இருந்து வரப்போகுது. There is no restriction. எத்தனை பேர் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனரபிள் ஹைகோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது வந்து பைல் பேஸில் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் டூரிஸ்ட், பட் இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன். One by one please. அந்த வேலிடிட்டி வந்து அவங்களே போட்டுருவாங்க. நான் 5 நாளைக்கு வர போறேன் அப்படின்னா அந்த வேலிடிட்டி போட்டுருவாங்க. அந்த 5 நாள் வரைக்கும் அந்த பாஸ் வேலிடா இருக்கும். இது வந்து வெஹிக்கிளுக்கு ஒரு இ பாஸா இல்ல வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் இ பாஸ். ஆனா அந்த வெஹிக்கிள்ல வரும்போது இத்தனை நபர்கள் அதுல வராங்க அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். 1 minute சார். வெஹிக்கிளுக்கு தான் இ பாஸ் அப்படிங்கறது நம்ம வந்து கிளியரா சொல்லணும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த நம்ம கோவிட் டைம்ல எப்படி இ பாஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நான் சொன்னேன். வண்டிக்கு தான் இ பாஸ். எத்தனை வண்டி வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து வர்றாரு அப்படின்னா அப்ளை பண்ணணும் நான் இன்னார் சுவன்சோ நான் மொபைல் நம்பர் இது, நான் இந்த அட்ரஸ்ல தங்கியிருக்கேன், இந்த கார்ல வர போறேன், என்னோட காரோட நம்பர் இது, இந்த கார்ல என்னோட 5 நபர்கள் வர போறாங்க, இந்த 5 நம்பருக்கு தட்ஸ் ஆல். நான் என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நான் நீலகிரி தங்க போறேன், எந்த இடத்துல தங்க போறேன், அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிடும் இ பாஸ். வந்து இட் வில் பி லைக் ஃப்ரம் த டிஎன்எஸ்டிசி எம்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். உள்ள ஏற மக்கள் கிட்ட நம்ம கேட்க மாட்டோம். பட் டிஎன்எஸ்டிசி அந்த எம்டி கிட்ட இருந்து வில் கெட் த டேட்டா. இது வரைக்கும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்குங்க? எதுக்கு? அரசு பேருந்துகள்ல வர பயணிகளுக்கு. அரசு பேருந்துல வர பயணிகள் நார்மலா வரலாம். எப்படி வராங்களோ ஆஸ் யூஷுவல் தான். அவங்களுக்கு வந்து இ பாஸோ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு சிக்கலும் அவங்களுக்கு கிடையாது. தே வில் ஜஸ்ட் நார்மலாக அவங்க டிக்கெட் வாங்கி போட் பண்ண மாதிரி போட் பண்ணிக்குவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்துடும். பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் ஆர் தேர் கிரவுண்டில் இருக்கிறாங்க. அது எப்படி இருப்பாங்கன்னா 3 ஷிஃப்ட்டில் இருக்காங்க. 3 ஷிஃப்ட்டில் மெம்பர்ஸ் நம்ம பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, டோல் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, த சேம் டீம் வந்து வில் பி டூயிங் திஸ். பட் எல்லாருக்குமே வந்து மொபைல் ஆப் வந்து அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தேல் பி டூயிங் இட். அந்த சேம் பிளேஸ் தான் மேடம். ஆமாங்க, சேம் எல்லா செக் போஸ்ட்லையும் இருப்பாங்க. இப்ப பைலட் பேசிஸ்ல ஜூன் 30 வரைக்கும் இந்த பாஸ் சிஸ்டம் இருக்கும். 7வது மேல இருந்து ஆரம்பிச்சு ஜூன் 30 வரைக்கும் இந்த பாஸ் சிஸ்டம் இருக்கும். ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுனா அதாவது 365 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர் டைம் டு ஆஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் பைலட்டை முடிச்சுட்டு வில் டேக் அ டிசிஷன் இன் கன்சல்டேஷன் வித் கவர்மெண்ட். எப்போ வரும் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது ஒரு முறைகேடு வரும், இல்ல ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ முறைகேடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. They can register again. Extension register பண்ணிக்கலாம். அதாவது லோக்கல் டிராவல்ஸ் மட்டும் we are giving an option. Local vehicle TN43 is exempted.
அதில் அவங்க இ பாஸ் ஜென்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. பட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க, ஆனால் அவங்க எல்லாமே லோக்கல் ஊட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆர்டிஓ மூலிமா அதை கலெக்ட் பண்ணுறோம். அந்த யாரெல்லாம் லோக்கல்ஸ் ஆஃப் நீலகிரிஸ் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்களோ அந்த டீட்டெயில் பூரா கலெக்ட் பண்ணி டேட்டா பேஸில் என்ட்ரி பண்ணிவிடும். ஸோ அவங்க என்ட்ரு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஜென்ரேட் ஆகிடும், அந்த பாஸ் ஜென்ரேட் ஆகிடும். அது வந்து வரிசே கிடையாது, அவங்களுக்கு ஃபார் எவர் பாஸ் தான். தே கேன் என்டர் அண்ட் எக்ஸிட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபார் லோக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் கேட்டபடி கமர்ஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காரு இங்கே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீசன் பாஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ இங்கேருந்து அவர் ஏர்போர்ட் போயிட்டு வரதுக்கு தான் இட்ஸ் ஒன்லி ஃபார் 1 month இல்லையா. ஸோ எத்தனை டைம் வேணாலும் அவர் போயிட்டு வரதுக்கு ஒரு பாஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். என்ன பண்ணுறாங்க, பர்லியார் வரைக்கும் அவங்க வேற ஒரு வண்டி வருவாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் லோக்கலாக போய் அங்கே பிக்கப் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் டீ சாப்பிட்றோம்னு சொல்லி அங்கேருந்து நடந்து வந்துடுவாங்க. சி உங்களோட அப்ரிஹென்ஷன் எல்லாமே என்ன எப்போ வரும் அப்படின்னா, ஒன்லி நைஸே இத்தனை வண்டிக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொன்னால் தான் நீங்கள் சொல்கிறது இல்லாமல் இன்னைய தேதிக்கு நான் சொல்லவே கிடையாது. நான் சொல்றது நீங்கள் வாங்க, தாராளமாக வாங்க, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. அனைவரும் நீல்கிரிஸ்க்கு வாங்க, வெல்கம் டு நீல்கிரிஸ், பட் ப்ளீஸ் ரெஜிஸ்டர் யோர் செல்ஃப். அவ்வளோதான் எங்களோட வேண்டுகோள்.